அத்தியாயம் 7. மாமியாரின் கை வண்ணத்தில் வீடு மட்டுமல்ல, அடுக்களை கூட தெய்வீக கலையில் பளிச்சென மின்னியதை சுற்றியும் நோட்டமிட்டபடி கையை பிசைந்து நின்றிருந்த பூவையின் மயில் விழிகளில் கண்ணீர் திரையிடப்பட்டு ரகு தன்னிடம் நடந்து கொண்ட அற்ப செயலில் நெஞ்சம் தடதடக்க பரிதாபமாக நின்றிருந்தாள் மிது. பச்சக் பச்சக்கு என்ற தொடர் முத்த சத்தத்தில் அவளது குட்டி இதழை பச்சை மாமிசமாக கடித்து மென்று சக்கையாக சாரி குடித்தவனுக்கு அந்த பஞ்சான ஆளிலை வயிற்றின் மீது அப்படி என்ன தீராத மோகமோ, சிலந்தி கடித்து வட்ட வட்டமாக ஆங்காங்கே சிவந்து போவதைப் போல முரட்டு அதரம் கொண்டு பெண்ணவள் துடிக்க துடிக்க நிதானமாக பஞ்சு வயிற்றை உறிஞ்சி இழுத்து கண் சொக்கி கஞ்ச வைத்து விட்டான் காட்டான். ரகுவின் உரிமையான அடாவடி செயலில் மின்சாரம் தாக்கியதை போன்ற உணர்வில் தேகம் அதிர அதிர திணறிய மிது குளிர் நீர் கொட்டியதில் பட்டுச்சேலை அலங்கோலமாகி மாறாப்பு திரையினை கணவனின் கையால் விளக்கப்பட்டு ரவிக்கையின் கூர் முனையில் குத்தி நின்ற அரைவட்ட அழகை கண்டு மோகத்தில் கிறங்கியவன் பட்டண முகத்தை புரட்டி புதைக்க உலகமே நின்று சுழண்டது பாவைக்கு. ஆ, விடு! அவனது ஒவ்வொரு தொடுகைக்கும் உடல் வெட்டி வெட்டி முறிக்க அருவருப்பில் கூனி குறுகி கண்ணீரோடு கத்தியவளை நக்கலாக பார்த்தான். முரணாக பெண் மஞ்சத்தில் திமிராடும் மன்னவன். பா, செம்ம ஷார்ப்பா இருக்குடி. முகத்துல குத்த குத்த சுகம் சும்மா அள்ளுது. இம்புட்டு சாஃப்டா இருக்கே. இந்த லவுக்கே எதுக்கு இருக்க போட்டிருக்க? இதுல உள்ளுக்கு வேற ஒண்ணு செவந்து போடாது. மனைவி கிறக்கத்தில் முனகிய ரகு மெத்து மலரில் பச்சைக்கென முத்து பதிக்க இயலாமையில் துடித்து விட்டாள் மிது. அன்னைக்கே பார்த்தேன்டி, உள்ளுக்கு போடுறத இறுக்கி புடிச்சு போட்டு மொத்தமா செவக்க வச்சிருந்த. மனசு கேட்காம விடுதலை பண்ணேன் பாரு. ரெண்டும் ஒவ்வொரு தினசா மல்லிப்பூ இட்லி போல துள்ளி குதிச்சு மாமனை சூடாக்கி விட்டு பிடிச்சு தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாதுடி. ஆளுத பார்க்க கடுகு சைஸ்ல இருக்க. எங்கனெல்லாம் மாமனுக்கு வஞ்சனை இல்லாம வளர்த்தி வச்சிருக்கடி குட்டி கடுகு. தொடர் தாடி குத்தும் மோக முத்தத்தில் நிலைகுலிந்து போனவள் ரகுவின் பச்சை நீல பேச்சில் செவிகள் கூசி சீ என வெறுப்பாக முகத்தை திருப்பியவளை வம்படியாக அவள் முகத்தை பிடித்து தன்னை பார்க்க வைத்தான் ரகு. அழக வர்ணிச்சு ரசிக்க விட மாட்டியே, வச்சுக்கிட்டே என் புருஷனுக்கு வஞ்சனை பண்ற? தாப குரலும் முரடாக அவள் செவியை அதிர வைத்து தடித்த விரல்கள் அவன் நெஞ்சை துளைக்கும் தோட்டாவை உருட்டி நசுக்கியதில் மென்மேலும் அதிர்ந்து உடல் தூக்கி வாரி போட்டது பெண்ணுக்கு. அதற்கு மேலும் அவனை சகிக்க முடியாமல் கடினப்பட்டு அவனை தள்ளிவிட்டு ஆவேசமாக எழுந்தவளாக, சி, பிளடி நான்சென்ஸ்! ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அத்துமீறி நடந்துக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எனக்கு பண்ற டார்ச்சருக்கு உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா. கடும் கோபத்தில் கத்தி உடல் குலுங்கி அழுகையில் கரைந்த மிது அவன் முன்னே நிற்க பிடிக்காது அங்கிருந்து ஓட போனவளை ஒரே தாவில் பிடித்து சுவற்றோடு சிறை விடுத்திருந்தான் அழுத்தமாக. ஆ, விடு! என்ன உன் தொடுகை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னையும் பிடிக்கல. அருவருப்பான ஜென்மோனி. சரியான காட்டு மராண்டி. மென்மைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எதுக்குடா என் வாழ்க்கையை நாசம் பண்ண? சுவற்றில் அவன் அழுந்த பிடித்திருந்த தனது கரங்களை விடுவிக்க முடியாது கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தவளை முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சுவாரஸ்யமாக குனிந்து பார்த்த ரகு, முதல்ல கேட்ட மொக்க கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆனா நீ கேட்ட மென்மைக்கு அர்த்தம் தெரியும். இனிமே தலகாணியே வேண்டாம். எங்கன தலையை வச்சு படுத்துக்கிடலாம். பசிச்சா கடிச்சுக்கிடலாம். தாகத்துக்கு குடிச்சுக்கிடலாம். எல்லாத்துக்குமே நல்லா வசதியா இருக்குடி உன் மென்மை. பிளவுபட்டு வெளித்தெரிந்த மஞ்சள் மந்தாரை மலரை கிறங்க பார்த்து சொன்னவன் பேச்சில் மென்மேனியால் திடுக்கிட்டு சேலையை இழுத்து சரி பண்ண முடியாது தவித்தவளது ஒவ்வொரு செய்கையையும் மௌன புன்னகையால் ஆழ்ந்து உள்வாங்கினான் ரகுபதி. சி, பொறுக்கி நாயே, நீ எல்லாம் மனுஷனே இல்ல. அவன் பார்வை வீச்சு தாங்காது ஆத்திரத்தில் கண்டபடி திட்ட வாயெடுத்த மிது சிவப்பெரிய அவனது சிறுத்தை விழிகளை கண்டு எச்சில் விழுங்கினால் அச்சத்தில். பொறுத்து போறேன்னு ஓவரா வாய்க்கு வாய் மரியாதை இல்லாம பேசின பிறவு பேச வாய் இருக்காது. அடிச்சு நார் நாரா கிழிச்சு போட்டுடுவேன். இனிமே புருஷனை மாமான்னு சொல்லி மரியாதையா பழகுடி. பழக முடியலனாலும் பழகிதான் ஆகணும். மீறி வீம்பு பண்ணா நெசமாவே நான் மனசுனா இருக்க மாட்டேன். வீணா கத்தி கத்தி ரகலை பண்ணாம நல்ல பொண்டாட்டியா போய் மாமாவுக்கு ஆவி பிறக்க டீ போட்டு கொண்டா. முக்கியமா இஞ்சி தட்டி போடணும், புரிஞ்சுதா?
மனைவியின் பேச்சில் பொங்கி எழும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பற்களை கடித்த ரகு மெல்ல அவள் கன்னம் தட்டி கன்னத்தை வருடியவனாக, என் தொழுக உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேல்ல, ஆனா எனக்கு உன்னை இப்படி தொட்டுக்கிட்டே இருக்க தோணுதேடி. இதோ இங்க இங்க இது இப்படி வச்சு பெசைய அவள் முகத்தை வருடி இதழை நசுக்கி பிடித்து கழுத்தில் கோடு வரைந்து பழத்தோட்டம் களவாடி இடை கசக்கி செய்முறை விளக்கத்தோடு வஞ்சி கொடியை வதங்க வைத்தவன், கண்டதையும் செய்ய ஆசையை தோன்றதே உன் அழகு களஞ்சியங்கள் தாண்டி. ஆள் பார்க்க குள்ளலா இருந்தாலும் கைக்கு கொள்ளாம வளர்த்தி வச்சிருக்க, பித்து பிடிக்க வைக்கிற. பிடிக்குதோ பிடிக்கலையோ, இனிமே என் தொழுகையும் நீயும் என் கூட சேர்ந்து ரசிக்கிற. மாமா தொடு மாமா தொடு மாமான்னு ஏந்தி ஏந்தி கொடுத்து கண் சொக்க புலம்பி என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கணும். புரிஞ்சுதாடி குட்டி கடுகு? மோக கிறக்கத்தில் வெறியாக பிதற்றி அவள் வயிற்றில் சீரிய அடிநாகத்தை முட்டி காட்ட திகைத்த விழிகள் கலங்கி துடைக்க கண்மூடிய மிது வயிற்றை உள் இழுத்து கொண்டு அசையாது நின்றவளது நெஞ்சம் அழுகையில் முட்டி விம்மியது. அராஜகம் செய்யும் ரகுவை அறவே வெறுத்தவளாய் அவனை ஒன்றும் செய்ய முடியாத இயலாமையில் செவ்விதழில் துடித்தவள் அவன் விலகிவிட்டான் என்று நினைத்து கண்களை திறந்ததுதான் தாமதம். வன்முறையாக தேனிதழ் கவ்வி திகட்டா தேன்பாகை உறிஞ்சி எடுத்த பின்னே அவளை விட்டு பிரிந்து மெத்தையில் குப்பர விழுந்தான். ரகுவின் அதிதீவிர முத்தத்தில் பேய் அடித்த உணர்வில் அடுக்கலையை கண்டுபிடித்து வந்தவள்தான். அடுத்து என்ன செய்வதென யோசிக்க முடியாத அளவிற்கு கணவனின் அடாவடியில் அவன் கை தீண்டி இடமெங்கும் விடவெடக்க முழித்து நின்றாள் பேதை. தாய் வீட்டில் அடுக்களை பக்கம் சென்று பழக்கப்படாத மிது நண்பர்களோடு தங்கி இருந்ததில் விருப்பப்பட்டு தேநீர் காஃபி இன்ஸ்டன்ட் உணவுகளை செய்ய மட்டும் கற்று வைத்திருந்தாள். அது இப்போது கை கொடுக்க ரகு கேட்டது போலவே தட்டு தடுமாறி டீயை தயார் செய்து எடுத்துக்கொண்டவளுக்கு மீண்டும் அவ்வரக்கனின் முகம் காண பிடிக்காது அங்கேயே நிற்க பின்னங்கழுத்தில் படிந்த சூடான மூச்சு காற்றில் திடுக்கிட்டு திரும்பிய மிது பரட்டை தலை களையை நின்ற கணவனை பீதியாக பார்த்தாள். என்ன? கேடியின் பார்வையில் தேகம் உதறியது பாவைக்கு. எம்புட்டு நேரம் நீ வார காத்திருக்க? அதே நானே தேடி வந்தேன். டீய கொண்டா. அவள் இடை உரச டீயை எடுக்க இதய துடிப்பு சத்தம் நெஞ்சை விட்டு வெளியே துடித்தது. நீ எனக்கு ஆவாத பொண்டாட்டிதான், ஆனாலும் கரும்பு தோட்டம் போல இனிப்பா இருக்கியா? அதான் உரசிக்கிட்டே இருக்க தோணுது. ஏற்கனவே ருசி கண்ட பூனை வேற, சும்மா இருக்க முடியுமா சொல்லு? மனைவியை சீண்டியபடியே டீயை உறிஞ்ச அவன் முகத்தை பார்க்க பிடிக்காது எங்கோ வெறித்தன அவள் பார்வை. நான் பேசும்போது என்னைய பாருடி. காட்டு குரலில் பெண்ணை அதிர வைத்து விட்டான் விடா கண்ணன். நீ கேட்ட டீயை போட்டு கொடுத்துட்டேன்ல, பிளீஸ் இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாம விட்டுடு. என்னால முடியல. ஒரே நாளில் அவளை அலற வைத்து சோர்ந்து போக வைத்து விட்டான் ரகு. எத விட்டுடவா? இதென்ன உன் அப்பன் விடா சுகமா படுத்து ஓய்வெடுக்க? உன் புருஷன் ரகுபதி வீடுடி. இங்கன நீ சொகுசா இருக்கலாம், ஆனா எனக்கான வேலைகளை கவனமா பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு இனிமே உனக்குதான் இருக்கு. நக்கலாக சொன்னவனை பேந்த பேந்த விழித்து பார்த்தவளது அழகு வதனத்தை விட்டு அகல மறுத்தன ஆண் விழிகள். நீ போட்ட டீ உன் அளவுக்கு இல்ல, ரொம்ப ரொம்ப சுமார்தான். உணர்வுகள் பிரதிபலிக்காத காட்டு குரலில் சலித்து சொன்ன ரகு இளம் சூட்டில் இருந்த டீ மொத்தமும் தன் வாயில் சரித்து கொண்டு மிது சுதாரிக்கு முன்பு அவள் வாய்க்குள் கடத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். திடீர் திடீரென அவன் செய்யும் அடாவடித்தனத்தில் மிரண்டு போய் பாவமாக நின்றாள் மிதுஷா ஸ்ரீ. அறைக்கு வந்தவளை அப்போதும் விடாது குளியல் அறைக்கு தூக்கி சென்றவன், முக்கியமான வேலைய வெளியில போகணும், நீயே உன் கையால தேய்ச்சி வரசா குளிக்க வையிடி என அவள் அலற அலற மொட்டை முழுக்கை காட்டி நின்று அட்டகாசம் செய்த ரகு மீண்டும் வாழை கொடியை நீரில் நனைத்து போதை ஏற்றி கொண்டான் அடாவடி குறும்பு கண்ணன். மனைவி விலக விலக துரத்தி பிடித்து அவள் கையாலே ஆடை அணிந்து காட்டு புதிர் முகத்தில் புதிதாக பவுடர் பூசி வைத்து எண்ணெய் வைக்காத பரட்டை மண்டையை அவளது தளிர்கரங்களை தானாக எடுத்து கோதி கொடுத்த ரகு அவன் செய்த சேட்டையில் முகம் மொத்தமும் சிவந்து சோர்ந்து போனவளை போனால் போகுதென பெரிய மனது பண்ணி விட்டு இருட்டோடு இருட்டாக வெளியே சென்று விட்டான். இயற்கை சீற்றத்தில் சிக்கி சின்னா பின்னமான உணர்வில் மாற்றுடை இன்றி குளிரில் போர்வைக்குள் புகுந்து கிடந்த மிது எப்போது வாடி வதங்கி உறங்கி போனாலோ மீண்டும் கண் விழிக்கும் போது சர்வ லட்சணமான புன்னகைத்த முகத்தோடு அவள் தலையினை மடியில் வைத்து தலை கோதி விட்டபடி அமர்ந்திருந்தாள் மது. அத்தியாயம் 8. மதுவின் இதமான வருடரில்
சுகமான நித்திரையை தழுவி அவளது நினைவில் கணவன் செய்த அலம்பல் யாவும் வரிசையாக வந்து தேகம் உதறி திடுக்கிட்டு எழுந்த மிது சுற்றும் முற்றும் பதட்டமாக காணவும், நான் உன் அத்தடா கண்ணா, எதுக்கு இம்புட்டு பதட்டப்படுற? குப்பென வெயில் பூத்த அவளது அதிர்ச்சி முகத்தினை கண்டு மதுவும் பதறி போனாள். மது குரலில் சற்றே ஆசுவாசம் அடைந்து அவள் புறம் பார்வை பதித்த மிது பதில் பேசாது சட்டென எழுந்து கொள்ளவும், என்னாச்சுமா என்றபடி மதுவும் அவசரமாக எழுந்தவளாக புரியாமல் பார்த்தாள். ஏன், என்ன ஆகியிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? விடிய விடிய 4 மணிக்கெல்லாம் ஐஸ் தண்ணிய மேல கொட்டி டார்ச்சர் பண்றான். நீங்க பெத்த பொறுக்கி. அது மட்டும் இல்லாம என்கிட்ட அத்துமீறி நடந்து கீழ்த்தரமா பிஹேவ் பண்றான். ச்சே, இதுக்கு மேல அந்த காட்டு மிராண்டி பண்ணதையெல்லாம் சொல்லவே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. தாறு மாறாக கண்ணீர் வழியே கோபத்தில் சீறிய மிதுவை காணவே வருத்தமாகி போனது மதுவுக்கு. அடுத்து என்ன பேசி அவளை சமாதானப்படுத்துவது என புரியாமல் தானும் கலங்கியவளாக, ரகு பண்ணதெல்லாம் தப்புதான். அவனுக்காக அத்தை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் மகன் அம்புட்டு மோசம் இல்ல. மது ஏதோ சொல்ல வர, போதும் நிறுத்துங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டு வந்தவன கண்ணம் கண்ணமா செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி அடிக்க துப்பு இல்ல. என்கிட்ட வந்து அவனுக்காக வெக்கமே இல்லாம மன்னிப்பு கேக்குறீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அவன் தான் தடிமாடு கணக்கா மனசாட்சி இல்லாத முரடனா வளர்ந்திருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவனை அதட்டி புத்திமதி சொல்லி நன்னடத்தைய சொல்லி கொடுக்காம இன்னமும் அவனை மடியில படுக்க வச்சு கண்ணே மணின்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு என் நிலைமை வந்தாலும் இப்படித்தான் பல்ல பல்ல காட்டி மன்னிப்பு கேட்டு நிப்பீங்களா? ரகு செய்த செயல்கள் அனைத்தும் பெண் நெஞ்சத்தில் நெருப்பாக கொதிக்க செய்ய அந்த ஆத்திரம் ஆதங்கம் எல்லாம் ஒன்று சேர்த்து மதுவிடம் கத்தி அவ்வரையை அதிர செய்த மிதுவை கூனி குறுகிய நிலையில் கண்ட மது அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் மொழி நுவளத் தெரியாது மனம் படபடத்து கண்ணீரோடு திகைத்து நின்றாள். ஒரு பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியாத அவன் ஒரு மிருகம்னா அந்த மிருகத்தை சீர்திருத்தி வழி நடத்தாத நீங்களும் என் கண்ணுக்கு மிருகமா தான் தெரியுறீங்க. தயவு செஞ்சு நீங்க என் கண்ணு முன்னாடி வராதீங்க. உங்களை எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அப்படி எரிச்சலா வருது. ஏனோ மதுவை பார்த்தாலே ஆத்திரம் வருகிறது. அரக்கனை பெற்றவள் என்ற எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி கணவனை வதைக்க முடியாத கோபத்தை அப்பாவி மாமியார் மீது காட்டி கடும் வார்த்தைகளால் கலங்கடித்து விட்டாள் மிது. இம்புட்டு தூரம் நீ வெறுப்பா பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. இது உனக்கு மாத்து துணி, குளிச்சுட்டு கட்டிக்க. தொண்டை குழி அடைக்க சொன்ன மது அறையில் இருந்து வெளியேற போகவும், ஆமா, இந்த துணி இல்லாம தான் இப்ப நான் அழறேன் பாரு. சத்தமாக முணுமுணுத்து மது நீட்டி சென்ற புதிய சேலையை அவளுக்கு முன் தூக்கி வீசி இருக்க அது மதுவை கடந்து பறந்து போய் சரியாக வீர் முகத்தில் விழுந்ததை கண்டு திடுக்கிட்டு போனாள் மது. மாமா, நான் உளர அழைத்த மனைவியை தாண்டி அந்த புடவையை கசக்கி பிடித்தவாறு உள்ளே பார்க்க இருவரையும் அலட்சியமாக கண்டு முகத்தில் அறைந்தது போல பட்டண கதவு அடைத்து கொண்டாள் மிது. மாமா, எப்போ வந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? எங்கே மிது பேசியதை கேட்டு சிறு பெண்ணை தண்டித்து விடுவானோ என்ற எண்ணத்தில் பதறியது மது உள்ளம். தூங்கிட்டு இருந்த உன் மருமக தலையை தூக்கி உன் மடியில வச்சு கொஞ்சம் போதே வந்துட்டேன். கணவனின் ஆழ்ந்த பார்வையில் பீதியான மது, அது இனிமே அவ நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதான் மடியில படுக்க வைக்க ஆசையா இருந்துச்சேன்னு படுக்க வச்சுக்கிட்டேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே மாமா. சரி, நீங்க வாங்க, உங்களுக்கு டீ போட்டு தரேன். அவசரமாக உரைத்து விட்டு கலங்கிய கண்ணை மறைக்க அடுக்கலைக்குள் ஓடும் மனைவியை பார்த்தபடியே இருக்கையில் அமர்ந்தான் வீர். இந்தாங்க மாமா. டீயை கொடுத்து விட்டு மீண்டும் ஓட தயாராக இருந்தவளது கரத்தை பற்றி தன் மடியில் அமர்த்தி கொள்ள, என்ன மாமா, யாரேனும் வந்து விடுவார்களோ என்ற பதட்டத்தில் நெளிந்தாள் பேரிளம் பெண்ணாக. எங்க போகடி ரெக்கையா பறக்கிற? தனியா போய் கண்ண கசகவா? எதுவா இருந்தாலும் என் நெஞ்சில சாஞ்சு பண்ணு. வீரின் இறுகிய குரலில் வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கேவிய மனைவியின் முதுகில் ஆதூரமாக தடவி கொடுத்தன அவனது முரட்டு கரம். பாவம் சின்ன புள்ள மாமா, ரகு மேல உள்ள கோவத்துல புரியாம பேசிருச்சு. நானும் அவ நிலைய கடந்து வந்தவதானே, அவ வழி புரியுது. என்ன இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம நம்ம ரகு பண்ணதும் தப்புதானே மாமா. அவங்கிட்ட நேரடியா கேள்வி கேட்டாலும் பொசுக்கு பொசுக்குன்னு அந்த புள்ளைய கையை வேற நீட்டு போடுறான். அந்த ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும். அதான் அவன் மேல உள்ள கோவத்தை எல்லாம் சேர்த்து எம்மேல காட்டிட்டா போல. சின்ன பெண்ணிடம் திட்டு வாங்கி கொண்டு பாவமாக சொன்ன மதுவை காண கணவன் ஆனவன் உள்ளம் துடித்துதான் போனது. பழைய முரட்டு வீராக இருந்திருந்தால் இந்நேரம் மனைவியை பேசிய வாயை
அடித்து கிழித்து துவம்சம் செய்திருப்பான். இப்போது இருப்பதோ குடும்பத்திற்காக எதையும் சிந்தித்து செயல்படும் அனுபவமிக்க பொறுப்புள்ள குடும்ப தலைவன். வாலிப வயதில் மனைவி மனம் நோக நடந்து கொண்ட அதே தவறினை தன் மகனும் வேறு சிறு பெண்ணிற்கு செய்வதைக் கண்டு பக்குவப்பட்ட தந்தையின் மனம் பிசையாமல் இல்லை. குணத்தில் தன்னை போன்றே அடங்காமல் வளர்ந்து நிற்கும் மகனை சில விஷயங்களில் அவனை தடுக்க முடியாது திணறி போவதை யாரிடம் சொல்லி அழ? எனக்கு அவ பேசினதை நினைச்சு வருத்தம் இல்ல மாமா. நம்ம பையனால சின்ன பொண்ணு இம்புடு தூரம் மனசு கஷ்டப்பட்டு நிக்கிறாளேன்னு தான் கவலையா இருக்கு. அதான் லேசா கண்ணை கசக்கிட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சு ரகுகிட்டே சொல்லிடாதீங்க. முரட்டு பையன் வந்தா அந்த புள்ளி ஏதாவது பண்ணி விடுவான். கணவனின் இறுகிய முகத்தை கண்டு எங்கே மகனிடம் சொல்லி விடுவானோ என்ற அச்சத்தில் படபடத்த மனைவியை நினைத்து மென்னகை புரிந்த வீர், வர வர நல்லா பொய் பேசி சமாளிக்க கத்துக்கிட்டடி. அந்த சின்ன பொண்ணு உன்னை அந்த கிழி கிழிக்கிறா. வாயை திறந்து 2 கத்தி கத்தி அடக்க தைரியம் இல்ல. என்கிட்ட வந்து சின்ன புள்ள மாதிரி அழுது வடிஞ்சுக்கிட்டு பேச்ச பாரு. ஓடி பயந்தாங்குழி. ஓ மருமவ கிட்ட போய் இன்னும் 4 திட்டு வாங்கு. அப்பயாவது ரோஷம் வந்து வாயை திறக்கிறியான்னு பாப்போம். மனைவியை கேலி செய்து அவள் கன்னத்தை இடித்து விட்டு டீயை உறிஞ்சினான். அவளது முக மாறுதலே ரசித்தபடி. போங்க மாமா, சும்மா என்னையவே கேலி பண்ணிக்கிட்டு. ஆனாலும் மாமா, அந்த புள்ளைக்கு ரொம்ப தைரியம்தான். இந்த சின்ன வயசுல அந்த புள்ள எம்புட்டு அழகா டான் டான்னு பேசுது இல்ல. எனக்கெல்லாம் இம்புட்டு வயசாயும் பேசவே தெரியல பாருங்களேன். கணவனிடம் இயல்பாக மருமகள் புகழ் பாடத் தொடங்கிவிட அவள் பேச்சினை ஆர்வமாக கேட்டபடி உள்ளுக்குள் உண்டான வருத்தத்தை அடக்கி கொண்டான் வீர். இங்கே மது சென்றதும் கதவை அடித்து சாற்றிய மிது நேராக குளியலறை சென்று முகம் கழுவி வந்தவளுக்கு மாற்றுடை இன்றி உடல் புழுங்கியது. இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டி மனம் பரபரத்தது. ஆனால் எப்படி சாத்தியம்? அப்படியே தப்பிச் சென்றாலும் மீண்டும் அந்த கயவன் தன்னை தேடி வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் நகத்தை கடித்தபடி அவ்வறையினை நோட்டம் விட்டாள். 10 வருடங்களுக்கு முன்பு அப்போதைய நவீன முறையில் புதிதாக கட்டப்பட்ட வீடு. ஒவ்வொரு அறையும் நல்ல விசாலமான அமைப்பில் குளியலறை வசதியோடு நன்றாகத்தான் இருந்தது. ரகுவின் அறை சுவர்களில் அழகு கண்ணனாக மாட்டி இருந்த அவனது சிறு வயது புகைப்படங்களை கண்டு வெறுப்பாக முகம் சுளித்தாள் மிது. தேக்கு மர கட்டில், அதன் மீது பஞ்சு மெத்தை, முகம் பார்க்கும் ஆளுயர கண்ணாடி, ஒரு சீப்பு, பான்ஸ் பவுடர், ஒரு பீரோ, அவ்வளவுதான் அங்கு உள்ளது. கீழே மேலே எந்த ஒரு அனாவசிய பொருளும் இல்லை. பீரோவை திறந்து பார்த்தால் 4 கலர் மங்கிய சட்டை, 2 நஞ்சு போன கைலிக்கு எதுக்குடா இம்புட்டு பெரிய தேக்கு பீரோ என்றுதான் தோன்றியது. ராஸ்கல், 4 நல்ல துணி கூட வச்சுக்கல. இவனுக்கு நான் கேக்குதா? சி, இப்ப எனக்கே ஒரு துணி மாத்திக்கல. அந்த அம்மா என்னடானா புடவைய கொண்டு வந்து கட்டிக்க சொல்லி நீட்டுது. கட்ட தெரியாம என்ன பண்றது? தலையினை பிடித்து கொண்டு மெத்தையில் அமர்ந்த மிது நேற்று அதிகாலை திருமணத்திற்கு கட்டி விடப்பட்டிருந்த பட்டு சேலையை தான் இப்போதும் கட்டி இருந்தாள். அதுவும் ரகு செய்த சேட்டையில் அங்கும் எங்கும் வெளி தொங்கி கசங்கிய நிலையில் திரும்ப உபயோகப்படுத்த முடியுமா என யோசிக்கும் அளவிற்கு இருந்தது அந்த திருமண பட்டு. குளிக்க வேண்டும், அதற்கு இலகுவான மாற்றுடை வேண்டும். என்ன செய்வது என்ற யோசனையில் இருந்தவள் மிகவும் பரிச்சயமான குரல் வெளியே கேட்கவும் அவசரமாக கதவை திறந்த மிதுவின் கண்கள் வியப்பில் விரிந்தது. அப்பா என்ற கதறலோடு தாவி ஓடி அவள் தந்தையை கட்டி கொண்டு குலுங்கி அழுதவளை ஆறு தழுவி கொண்டார் ராஜ்மோகன். மிது, அம்மாடி அழாதடா. உன்னை தேடி பிடிச்ச அப்பா வந்துட்டேன் பாரு. இங்க இருந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன், கவலைப்படாத. மகளின் கதறலில் பெற்றவர் பரிதவித்து போனார். அப்பா, அப்பா அவன் என்ன டார்ச்சர் பண்றான்ப்பா. பிளீஸ் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. உடல் நடுங்கி வெம்பி அழுத பிள்ளையை நெஞ்சோடு அணைத்து கொண்ட மோகன், பாத்தியாயா என் பொண்ணு நிலைமைய? அவ பிறந்ததுல இருந்தே பாதம் கூட தரையில பட விட்டதில்ல. அப்படிப்பட்ட பிள்ளைய உன் மகன் சதைச்சு வச்சிருக்கான் பாரியா. பெத்தவன் வயிறு எறியும் சொல்றேன். நீ பெத்த தரதுல நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போவான், பாத்துக்கிட்டே இரு. தங்களையே சலனமின்றி பார்த்து நின்ற வீரை தீயாக முறைத்தவராக சாபமிட்டு கத்த மதுதான் பெற்ற வயிறு பதறி கலங்கி நின்றாள். உங்க மகளை பாக்கணும்னு சொன்னீங்க, பார்த்தாச்சு, அம்புடுதான். மத்தபடி அந்த புள்ளி அழைச்சிட்டு போற நோக்கத்துல வந்திருந்தா அடியோட மறந்துட்டு வந்த வழியை பார்த்து போங்க. எங்க மருமகளை நாங்க பாத்துக்கிறோம். வீரின் கடுமையான வீரிய குரல் ஆர்ப்பாட்டம் இன்றி எதிரொலிக்க தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் விழி அகல பார்த்து கொண்டனர். யோ, நீயும் ஒரு பொண்ணை பெத்தவ மாதிரி பேசு. கட்டாயப்படுத்தி அடுத்து விட்டு பொண்ணு உன் மகன் தாலியை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கான். அது முதல்ல நினைவு இருக்கா?
என் மக வளர்ந்த சொகுசு என்ன, அவ அழகு என்ன, அவ படிக்கிற படிப்பு என்ன, அவளுக்கு கொஞ்சம் கூட ஈடு இல்லாத ஒரு முரட்டு பயலோட எப்படி நான் விட்டுட்டு போவேன் நினைக்கிற? இது வரைக்கும் அவ என் பொண்ணுக்கு பண்ணதெல்லாம் போதும். இனிமே அவளை எப்படி பாதுகாத்து நல்லா வாழ வைக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு 100 கும்பிடு போடுறேன். தயவு செஞ்சு உன் புள்ள வந்தா என் பொண்ணை தொந்தரவு பண்ணாம விலகி போக சொல்லிடு. தலைக்கு மேல் கை கூப்பி ஆவேசமாக கத்திய மோகன் மிதுவின் கைப்பற்றி வாசலை நோக்கி திரும்பியதும் அவர் திகைத்து போக, நெடுநடுவன உயரத்தில் திடகாத்திர உருவமாக கதவில் சாய்ந்து பின் கை கட்டியபடி தோரணையாக நின்றிருப்பவனை பார்த்ததும் தேகம் கிடுகிடுத்த மிது அவசரமாக தந்தையின் பின்னே ஒளிந்து கொண்டதை நக்கலாக எட்டி பார்த்தான் வீரேந்திர ரகுபதி. அத்தியாயம் 9. ரகுவை இந்த நேரத்திற்கு அங்கு யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது அனைவரின் கண்களும் பிரதிபலிக்க செய்ய, தன்னை கண்டதும் அவள் தந்தையின் பின்னே ஒளிந்து கொண்ட கடுகை பட்டை உதடு கோணி பார்த்தான் ரகு. அட, மாமனை பார்த்தது வெக்கப்பட்டு என் மாமனார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டியா? இந்த வாரம் இரு. ஒரே தாவில் அவனது மூச்சு காற்று அவள் முகத்தில் மோதும் தூரத்தில் நெருங்கிய ரகு கண்ணிமைக்கும் நொடிதனில் பச்சக்கென அவள் இதழ் உரசி இருக்க என உடல் துள்ளி மிரண்டு விலகினாள் மிது. அப்பா, வாங்க, இங்கிருந்து போயிடலாம். அவசரமாக மோகனை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல போனவளது கரம் ரகுவின் வலிய கரத்தில் சிக்கி சிதைவதை குனிந்து பார்த்த மிதுவின் முகம் வலியில் சுணங்கி, விடு என் கைய. அவனை முறைத்தபடியே கரத்தை உருவ முயல. முடிஞ்சா என் கைக்குள்ள இருக்க உன் கையை உருவிட்டு போடி பார்க்கலாம், திமிராக சொன்ன ரகு நாக்கை கன்னத்தில் அதக்கி வைத்து வில்லங்கமாக பார்க்க முதுகு தண்டு சில்லிட்டு போனது. இங்க பாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ற. விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? மரியாதை என் பொண்ணை விட்டுடு. மோகனின் அதட்டல் குரல் எதுவும் அவனை அசைக்க கூட இல்லை. உன் நியாய மசரெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போயா. பெருசா வந்துட்டான். தப்பு சரியை பிரிச்சு பாடம் சொல்லித்தர. உத்தம ராசா, அடிக்கடி இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு நின்ன உன் குடலை உருவி நாய்க்கு மாலையா போட்டுருவேன். உன் மவ இப்ப என் பொஞ்சாதி. அவளுக்கு என்ன தேவை தேவையில்லைன்னு எனக்கு பார்த்து செய்ய தெரியும். நீ கிளம்பு, காத்து வரட்டும். சீரும் சிறுத்தையாக பற்களை கடித்து கொண்டு உரிமையவனை கண்டு மோகனின் கால்கள் தானாக பின் நகர்ந்து நிற்க, தனது தந்தையை மரியாதை குறைவாக பேசும் ரகுவை காணவே பிடிக்காது வெறுப்பாக முகம் சுளித்தாள் மிது. வீரா, உன் பையன் பேசுறதே சரியில்லை. பெரிய மனுஷனா காரணமா அவனுக்கு புத்தி சொல்லி ஒழுங்கா என் பொண்ணை என் கூட அனுப்பிவிட சொல்லு. ரகுவின் சீற்றத்தில் அவனிடம் பேசவே பயந்தவராக தகப்பனிடம் விஞ்ச, வீர் பேசும் முன்பு அதற்கும் கொட்டு வைத்தான் ரகு. யோ, அதான் முடியாதுன்னு சொல்றேன் இல்ல. ஒரு வாட்டி சொன்னா புரியாது. இன்னொரு தரம் என் அப்பா கிட்ட மரியாதை குறைவா உன் சத்தம் எகிரிச்சு சங்குல மெரிச்சு துவைச்சு போடுவேன். போறியா இல்லையா? நாக்கை உள் மடித்து கடித்து செவி அதிர வைக்க உறைந்து நின்ற தந்தையை கண்டு மிதுவின் மனம் குமரி விட்டது. அப்பா, இங்க இருந்து நீங்க அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியலப்பா. தயவு செஞ்சு போயிடுங்க. நான் உங்ககிட்ட வந்து சேரணும்னு விதி இருந்தா எப்படியாவது வந்துடுவேன். அப்படியே வரலனாலும் இப்ப என்ன, இந்த முருகனால என் உடம்பத்தானே கொதறி வைக்க முடியும். கொதறிட்டு போகட்டும். ஆனா ஒரு நாள் என் மனசு அவன் பக்கம் அசைக்க கூட முடியாது. நீங்க பத்திரமா போங்க. கல்லாக இறுகி காரமாக சொன்ன மிது பிடித்த கரத்தை விடாது மணிக்கட்டு வலிக்க பற்றி திமிராக நின்றிருந்த ரகுவை முகம் சிவக்க முறைத்தாள். மிதுமா, உன்னை விட என் மரியாதை பெருசா? நல்லவன் வல்லவன் பேசினாதான் கவலைப்படணும். இவனே ஒரு அயோக்கியம் தானே. நீ வா, அப்படி இவன் என்னதான் பண்ணிட்டான்னு நானும் பாக்குறேன். எப்படியாவது மகளை அழைத்து செல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தில் அவளின் மற்றொரு கரத்தை பற்ற வந்தவரது கையை ஆவேசமாக முறித்தவனாக, சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப என்னையா சென்டிமெண்ட் சீன் காட்டிட்டு நிக்கிற? போனா புரியாது. சுவற்றோடு அவர் முகத்தை அழுத்தி இருந்தான் மூர்க்கனாக. அப்பா! மிதுவின் பதறிய அலறலில் கழுகு விழுகள் சிவக்க அவள் புறம் திரும்பிய ரகுவை கண்டு மொத்த பூ உடலும் கிடுகிடுவென ஆடியது. ரகு, அவர் மேல இருந்து கையெடுறா. வீரின் கனமான சொல்லுக்கு இணங்க மோகனை சுடும் பார்வையால் எரித்தபடி கையை விளக்கியவன் மறந்தும் மற்றொரு கரத்தில் பிடித்திருந்த மனைவி கரத்தை விடவில்லை. அந்த ஆளை போக சொல்லுப்பா, பார்த்தாலே எரிச்சலா வருது. வெறுப்பாக சொல்லிட, அதற்கு மேலும் அங்கு நின்று அவமானப்பட திராணி இன்றி கண் கலங்க மிதுவை பார்த்தபடி அங்கிருந்து சென்று விட்டார் மோகன். கணவன் அருகில் இருக்க அவனை தாண்டி நாம் என்ன பேசுவது என்ற பதட்டத்தில் முட்கள் மீது நிற்பதை போன்ற நிலை மதுவுக்கு. வேதனையாக கால்கள் தளர்ந்து செல்லும் தந்தையை
கண்ணீரோடு பார்த்து நின்றவளது கரத்தை இப்போது விட்ட ரகு நீண்ட உடலை முறுக்கி சோம்பல் முறித்தவனாக அறைக்கு செல்ல போக, என்ன இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர் ரகு, மரியாதையா பேசி பழகணும். பொண்ணை பெத்தவருக்கு பாசம் இருக்கத்தானே செய்யும். திடுதப்புன்னு நீ அவர் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தூக்கிட்டு வந்ததை பார்த்து பயம் வர்றது இயல்புதானேயா. இனிமே அவர்கிட்ட கனிவா பேசுக்கண்ணா. பாவம் மனசு நொந்து போறாரு. அதட்டி மகனுக்கு புரிய வைக்க வேண்டியதை மென்மையை குழைத்து கொஞ்சிய மாமியாரை மிதுவின் விழிகள் எரித்து தள்ளியது. போது நிறுத்துறீங்களா? பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட உங்களால மட்டும்தான் முடியும். உங்க மகனை கூட்டிட்டு போய் நாள் முழுக்க கொஞ்சுங்க, என்னவோ பண்ணுங்க. ஆனா என் முன்னாடி மட்டும் நீங்க பேசவே செய்யாதீங்க. நீங்க சொல்லாமலா இவன் எனக்கு தாலி கட்டி இழுத்துட்டு வந்து கொடுமைப்படுத்துறான்? உங்க ஆசைக்கு என்ன பலியாக்கிட்டு ரொம்ப தான் இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்றீங்க. அங்கிருந்து 2 முரட்டை ஜீவனையும் மறந்துவிட்டு கோபத்தில் கத்தியவளது கொத்து முடி அரக்கனின் கையில் சிக்கி சுழட்டி ஒழுக்கப்பட்டது. நேத்தே சொன்னேன்ல, என் அம்மா பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு. அவங்க சாதுவா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? என் அம்மா உன் முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு பெரிய லாடா நீயே? யார் கூட தைரியம் இது? கடினமான காட்டுக்குரல் அவளது இதயத்தை அதிரச் செய்ய பின்னந்தலை தனியாக பீய்ந்து போகும் வழியில் விழிநீர் சிந்து விலக போராடினாள் மிது. ரகு, என்னடா இது புது பழக்கம்? சின்ன பொண்ணு அவளை சும்மா சும்மா கஷ்டப்படுத்தி பாக்குறதே வேலையா வச்சுக்கிட்டு கையை எடுறா. சினமாக வார்த்தைகளை வெடித்த வீரை செந்நிற விழிகள் சுருக்கி பார்த்த ரகு, என்னப்பா வர வர லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் எங்க கிட்ட கூட அம்மாவை நீ விட்டு கொடுத்தது இல்ல. ஆனா இந்த சின்ன சிறுக்கி கிட்ட பேச்சு வாங்குறது வேடிக்கை பாக்குறது இல்லாம இவளுக்காக பறிஞ்சு வர பேசிட்டு வர. போதா குறைக்கு அந்த ஆள் உன்னைய மரியாதை இல்லாம பேசுறான். அதையும் கைய கட்டி வேடிக்கை பாக்குற. உனக்கு என்னதான் பாச்சு? எரிச்சலாக கத்திய ரகு வீர் காதை உரச, இந்த நாய் யாரு எதுக்கு இங்க இருக்கான்னு அம்மாவுக்கு தான் தெரியாது, ஆனா உனக்கு தெரியுமில்ல. அப்ப செவிட்டு வாக்குல 4 அப்பு அப்புறத விட்டு போட்டு என்னை அடக்கிட்டு நிக்கிற. வீரோடு சரிசமமாக மல்லு கட்ட அவன் மகனை தவிர வேறு யாரும் உண்டா என்ன? நானும் உன் வயசு அடாவடித்தனம் எல்லாத்தையும் கடந்து வந்தவன் தாண்டா. இப்ப அமைதியா இருக்க காரணம் என் அனுபவம். என் பிள்ளைங்க எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு எனக்கு இருக்கு. உன்னைய மாதிரி சட்டு சட்டுன்னு கோபத்துல கையை நீட்டிப்புட்டா சரி வருமா சொல்லு? யோசிக்கண்ணா, அந்த புள்ளைய பிடிச்சா சந்தோஷமா அது கூட மனசு விட்டு பேசி வாழப்பாரு. இல்லையா அது என்ன பண்ணாலும் அமைதியா பொறுத்து இருந்து நீ நினைச்ச காரியம் முடிஞ்சதும் அந்த புள்ளைய அவ வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடு. நிதானமாக சொன்ன தந்தையின் பேச்சில் காய்ந்த மிளகாய் அரைத்து பூசியதை போல முகம் கடுகடுவென சிவந்து போனது. தோ பார்ப்பா, இவ விஷயத்துல நீ இல்ல, வேற யாரு என்ன சொன்னாலும் நான் எடுக்கிறதா முடிவு. எனக்கு அட்வைஸ் பண்ணி பாவம் வயசான காலத்துல உனக்கு தொண்டையை கட்டிக்க போகுது. போ, போய் அம்மாவை மிளகு ரசம் வச்சு தர சொல்லி குடிச்சிட்டு உடம்ப பாத்துக்க. உதட்டை சுழித்து நக்கல் எடுத்த ரகு, என்னைய கூட ஹீரோவை மதிக்காம இந்த ஆளை நம்பி சீன் வரும்னு ஆடியன்ஸ் காத்திருந்தா அனுபவம் பொறுப்பு அவியல்னு அட்வைஸ் பண்ணியே ஓல்டு பீஸ்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்காரு. வீர் காதுபடவே முணுமுணுத்து விட்டு மிதுவையும் கையோடு இழுத்து சென்ற மகனை வெளியே முறைப்பாக கண்டாலும் உள்ளுக்குள் தோன்றிய குறுகுறுப்போடு மனைவியை பார்த்தான். உன் புள்ள என்னை என்னடி சொல்லிட்டு போறான்? மகன் மீது கோபமாம் அப்படியே மனைவியிடம் செடுசெடுக்க, அதுவா, நீங்க ஓல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு போறாமாமா. மகன் சென்று கதை வடைத்ததை பார்த்தபடியே உளறிய மது சட்டுன நாக்கை கடித்தவளாக, அச்சோ மாமா, நான் இல்ல, ரகுதான் அப்படி சொன்னது. அவசரமாக சொன்னபடி கணவன் புறம் திரும்ப வெள்ளி கம்பி மீசை மறைத்த தடித்த உதடுகள் போதை நாயகியின் உதட்டை லபக்கென விழுங்கியதோடு மனைவியின் பின் சதையில் பட்டன ஒரு அடி போட்டு கசக்கி டப்பெனும் சத்தத்தோடு தன் இடையோடு இடித்து நிறுத்திய வீர், அந்த நாய் பைய சொன்னா நீ யோசிக்க வேணாமா? யாருடி ஓல்டு பீஸு? தைரியம் இருந்தா இப்ப சொல்லிட்டு பார்க்கலாம். காட்டுக்குரல் மோகத்தில் கரகரக்க மனைவி கழுத்தில் மீசிய குத்தும் முத்தம் வைத்தவனது வீரியம் வாய்ந்த தேன் கொம்பு மளமளவென உயர்ந்து அவள் அடி வயிற்றில் தட்டி வீரின் இளமையினை மனைவிக்கு தெளிவாக விளங்க வைத்ததில் 50லும் செம்மை போத்தாள் செம்பருத்தியாக. அறைக்கு வந்த ரகு வந்த வேகத்தில் மிதுவை தரையில் தள்ளி விட்டவனாய் 2 இடையிலும் கை வைத்து நின்று மேல் நோக்கி பார்த்து பலமாக மூச்செடுத்து தன்னை நிதானப்படுத்திய ரகு தரையில் விழுந்து சுவரோடு அஞ்சி ஒன்றியவளை ஆழ நோக்க மிதுவின் உடல் நடுங்கியது அவனது கோர பார்வையில். இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை எங்க அம்மா ஒரு வார்த்தை குறைச்சி பேசினாலும் யோசிக்கவே மாட்டேன். உண்டு இல்லைன்னு ஆக்கிப்படுவேன். நான் சொல்ற வரைக்கும் எங்கனதான் நீ இருந்தாவணும். என்னை மீறி உன் அப்பன் கூப்பிட்டான் மாமா கூப்பிட்டான்னு இந்த வீட்டை விட்டு போக முயற்சி பண்ண காலு 2த்தையும்
ஒட்டுக்கா வெட்டி வீசி பிடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா சொல்ற பேச்சை கேட்டு இருந்தா இந்த வீட்டுல நீ நிம்மதியா இருக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எதுக்கு அழறோனே தெரியாத அளவுக்கு வலிக்க வலிக்க அழ வைப்பேன். அவன் தந்தையோடு பேசும் இலகுத்தன்மை முற்றிலுமாக மறைந்து விரல் நீட்டி கடுமையாக எச்சரித்து விட்டு சென்றவனை கண்டு விட்டு விட்டு ஜீவன் துடித்தது பூவைக்கு. நடந்த கலவரத்தில் மோகன் கொண்டு வந்த டிராலியை அப்படியே விட்டு சென்றிருப்பதை யோசனையாக பார்த்த மது அதனுள் உடைகள் இருப்பதைக் கண்டு அப்படியே எடுத்து வந்தவளாக மிதுவை அழைக்க தயங்கி அரை வாசல் முன்பு வைத்துவிட்டு போக ரகு கதவை திறந்து போட்டு வெளியே செல்லவும் அங்கிருந்த டிராலி மிது கண்ணில் பட்டது. இது அப்பாதானே கொண்டு வந்தார். சற்றென்று நினைவு வந்தவளாக அதனை எடுத்து வந்து திறந்து பார்க்க அவளுக்காக உடைகள் சிலது அதில் இருப்பதைக் கண்டு பெருமூச்சு விட்டாள். தேங்க் காட். நான் யூஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸை எப்படி யாருக்கிட்ட கேட்கறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளையை அப்பா கொண்டு வந்துட்டார். துணிகளை வருடி பார்த்த மிதுவின் கண்கள் தானாக கலங்கியது. அவமானத்தில் மனமுடைந்து போன தந்தையின் கவலையில். தாமதிக்காமல் குளித்து வந்த மிது ஆகாய நீல நிற கையில்லாத சுடிதார் ஒன்றனை எடுத்து அணிந்து கொண்டவள் அதே நிறத்திலான நெட்டட் துப்பட்டாவை கழுத்தை ஒட்டி சுருட்டி போட்டு கண்ணாடி முன் நின்ற மிது டிராலியில் இருந்து அவள் உபயோகப்படுத்தும் அழகு சாதன பொருட்களை சிலதை எடுத்து மிதமான ஒப்பனை செய்தாள். கன்றி சிவந்த உதட்டில் லிப்பாம் சிறிது தடவி எரிச்சலை அடக்கிய மிது கருகரு பிறையாக வளர்ந்திருந்த புருவங்களிடையே கடுகு சைஸில் கருப்பு பொட்டு வைத்து கழுத்து வரை வெட்டி விட்ட ஸ்மூத்னிங் செய்த பளபளப்பான முடியை வாரி உச்சியில் சேர்த்து வைத்து போனிடைல் போட்டு அழகாக தயாராகி மெத்தையில் அமர்ந்து கொண்டவளுக்கு அடுத்த சோதனையாக வயிறு பசித்தது. ச்சே, இந்த பசி வேற நேரம் காலம் இல்லாம எடுத்துக்கிட்டு. பசி கொண்ட வயிற்றை லேசாக அடித்த மிது வேற வழியே இல்ல, நாம தான் போய் நமக்கு தேவையானதை செஞ்சுக்கணும். அந்த காட்டு மிராண்டியோட அம்மா கிட்ட போயெல்லாம் சோத்துக்கு நிக்கவே கூடாது. ரகு அவன் அன்னையை விட்டு கொடுக்காமல் பேசி தன்னை அடித்ததை எல்லாம் நினைக்க நினைக்க மதுவை பிடிக்காமலே போனது அவளுக்கு. கதவை திறந்து கொண்டு வான்லோக தேவதையாக வெளியே வந்த மருமகளை கண்ணில் ஒற்றிக் கொள்ளாத குறைதான் இருவருக்கும். வெளியே புறப்பட தயாராகி வந்த வீர் மிதுவை கண்டதும் மனைவியை அவளிடம் தனியாக விட்டு செல்ல மனமின்றி சோபாவில் அமர்ந்தவன் உச்சி முதல் பாதம் வரை ஆசையாக மிதுவை அளந்து கொண்டிருந்த மதுவை கண்டு தலையில் அடித்து கொண்டான். ஏ சொரண கெட்டவளே, அங்க என்னடி பார்வை? மனைவி இடையில் கிள்ளி முறைக்க, எம்புட்டு அழகா இருக்கா பாருங்க மாமா நம்ம மருமக. ஆனா என்னவோ குறையுது, அதான் பாத்துட்டு இருக்கேன். கணவன் கிள்ளிய இடையினை தேய்த்து விட்டபடியே கண்கள் சுருக்கி பார்த்த மது மிது திரும்பி நடக்கவும் யோசனை வந்தவளாக, கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. புள்ள தலையில பூ இல்ல, உச்சி வகட்டுல குங்குமம் இல்ல, ரெண்டு வச்சா இன்னும் நல்ல அம்சமா இருப்பா. குதூகலித்து சொன்ன மது குடுகுடுவென ஓடி ஃப்ரிட்ஜை திறந்து கட்டி வைத்த பூச்சரத்தை எடுத்துக்கொண்டு சாமி அருகில் இருந்த குங்குமத்தையும் எடுத்து வந்து கணவன் பக்கத்தில் அமர்ந்த மது முகம் தொங்கி போனதை பார்த்த வீர் மனைவி மனம் அறிந்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். என்னடி இம்புடு தூரம் எடுத்து வந்தவ அந்த பிள்ளைக்கு கொடுக்காம உட்காந்துட்ட? நீதான் தைரியமான ஆளாச்சே, போய் கொடுக்க வேண்டியதானே. காட்டு குரலில் நக்கல் செய்த கணவனை பாவமாக பார்த்தாள் மது. அந்த பொண்ணு திட்டும் மாமா. 50 வயது குழந்தை இந்த அளவிற்கு அப்பாவியாக இருந்தால் தனியை விட்டு போக கணவனுக்கு எப்படி மனம் வரும்? அந்த பொண்ணை பார்த்து நீ இப்படி பயந்து பதுங்கிறதாலதான் நல்லா உன்னைய புடிச்சு அந்த வாங்குது. ஒரு கெத்தான மாமியாரா கொஞ்சமாவது நடிக்கவாது செய்யண்டி. எதுக்கு இப்படி அவ பேச பேச அமைதியா இருந்து மானத்தை வாங்குற? மனைவியை கடிந்து கொண்டவனுக்கு அவள் இப்படித்தான் என்று நன்றாக தெரியுமே. இருந்தும் மிது தன் உயிரானவளை பேசும்போது தன்னை மீறி பெருகும் கோபத்தை கட்டுப்படுத்த அவன் பட்ட அவஸ்தைகளை எப்படி சொல்லி விவரிப்பது? மகன் கையால் தாலி வாங்கிய பெண், மகனுக்கு நிகர் என்ற உணர்வில் மட்டுமே மிது தப்பித்திருக்கிறாள். போங்க மாமா, எனக்கு நடிக்க வராது. நீங்க தான் நல்லா பேசுவீங்களே, எனக்கு பதிலா இதை நீங்களே அவகிட்ட கெத்தான மாமனாரா கொடுத்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுங்க. பூவையும் குங்குமத்தையும் பட்டென கணவன் கையில் வைத்த மது மிதுவிடம் கோர்த்து விட்டு செல்ல பற்கள் நர நரக்க போகும் மனைவியே பார்த்து வைத்தான் வீர்.